இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு இணைந்து வாழ்வோம் என்ற ஒரு மைய சிந்தனை அடிப்படையில் தான் சிந்திக்க இருக்கிறோம். இறைவசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்துல 21வது வசனத்துல இவ்வாறாக கூறப்படுகிறது. எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இணைந்து இருப்பது என்பது இயல்பான வாழ்க்கையை கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கிறது. நான் ஆண்டவரோடு இணைந்து இருந்தேன் என்றால் நல்ல கனிகளை கொடுப்பேன். ஆண்டவரோடு இணைந்து இல்லாவிட்டால் நான் தீய கனிகளை தான் கொடுப்பேன். எப்படித்தான் 12 சீடர்கள் ஆண்டவரோடு இருந்தாலும் ஒருவராகிய யூதாசு இஸ்காரியோத்து ஆண்டவரோடு இணைந்து இல்லை. அவர் தொடக்க நிலை பாவத்திற்கு செல்கிறார். அதையே தன்னுடைய வாழ்க்கையின் பழக்கமாக மாற்றிக் கொள்கிறார். உலக ஆசைகளில் இருக்கிறார். அதனால் அவர் விண்ணரசினுடைய ஆட்சியை இழந்து போய் விடுகிறார். கெட்ட கல்வனை பார்க்கிறோம், அவன் மண்ணுலகையே பார்த்து கொண்டிருக்கிறான். நல்ல கல்வனோ விண்ணுலகை பார்க்கிறான். எனவே ஆண்டவரோடு இணைந்திருக்க விரும்பியவர் நல்ல கல்வன். ஆண்டவரோடு இணைந்திருக்க விரும்பிய மற்ற சீடர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதேதான் யோவான் நற்செய்தி 15 வசனத்துல சொல்லப்படுகிறது போல, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று ஆழமாக சொல்லி இருப்பார். எனவே நாம் அதனுடைய அடிப்படையில் நான் இன்று ஆண்டவனோடு இணைந்து இருக்கிறேனா அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. நான் ஆண்டவரோடு இணையாவிட்டால் எப்படி என் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும்? அப்ப ஆண்டவரோடு இணைந்து விட்டால் என்ன நடக்கும்? இன்பமே என்றும் துன்பம் இல்லை. துன்பம் துன்பமா தெரியாது. அவ்வளவுதான். ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் போது பலம் கிடைக்கும், பலவீனம் இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இன்னொரு வசனம் ஆழமாக சொல்வார். என்னன்னா, உனது வலது கன்னத்தில் அடைபவருக்கு இடது கன்னத்தையும் காட்டு என்று சொல்வார். அப்பனா என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிவாங்க சொல்கிறாரா என்று கேட்டால் அடிவாங்க சொல்லவில்லை. உன் எதிரினுடைய பலவீனத்தை தெரிந்து கொள், அவ்வளவுதான். இப்ப எவ்வளவு தூரத்துக்கு அவன் அடிப்பான், அடிச்சு முடிச்சுட்டு அவன் என்ன ஆயிடுவான், ஆளு சோர்வாயிருவான். அப்ப சோர்வான பிறகு உனக்கு பலம் கிடைக்கும்ல, அந்த பலத்தை நீ காட்டு. அதுதான் பலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறார்கள், காரி உமிழ்கிறார்கள், துப்புகிறார்கள், சிலுவையை அறைகிறார்கள். இது இவர்களுடைய பலமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலம் என்னவென்றால், அது அவர் உயிர் பெற்று எழுகுதல். நான் எவ்வளவுதான் அடிக்கப்பட்டாலும் உயிர் பெற்று எழுகிறேனா, என்னை நான் உருவாக்குகிறேனா, நான் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறேனா அப்படின்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து தந்தையோடு இணைந்து இருந்தார். தன்னுடைய சொல்லாலும் சரி, செயலாலும் சரி, நடத்தையினாலும் சரி, வாழ்வினாலும் சரி, எல்லாவற்றிலும் இணைந்து இருந்தார். சிலுவையை சுமக்கிறாரு. அப்ப பார்த்து தந்தையை கேட்டாரு, ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சிலுவையை கொடுத்தீங்க? என்னை முள்ள இங்க இருந்து என்னை தூக்குங்க, உங்களை எனக்கு பிடிக்கல, என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்றாரா? கிடையாது. ஆண்டவர் தந்தையோடு இணைந்து இருக்கும் போது அவருக்கு எல்லா பலமும் கிடைக்கிறது. மனிதனுடைய பலவீனம் அவரை அடிப்பது, அவரை சிலுவையில் அறிவது. ஆண்டவருடைய பலவீனம் அதை சுமப்பது, அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுவது. தந்தையே, இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவரை மன்னியும் என்று வேண்டுகிறார். இன்று நானும் அந்த பழக்கத்திற்கு ஆளாக்கப்படுகிறேனா? நம்ம எதிரிகள் தாக்குகிறார்கள் என்றால் அவருடைய பலவீனம் என்பதை பார்ப்போம். இப்ப நம்ம கையில கொசு கடிக்குது, உடனே நம்ம அடிச்சிடலாம். இதுவே ஒரு சிங்கம் கடிக்க வருதுன்னா என்ன பண்ணுவோம்? அப்ப கொசுட்ட நம்ம பலத்தை காட்டுறோம், சிங்கத்திட்ட நம்ம பலவீனத்தை காட்டுறோமா? கிடையாது. சிங்கத்திட்டே நம்ம பலத்தை தான் காட்டுறோம். என்னால ஓட முடியும்ன்றது, தப்பிக்க முடியும் என்பதற்காக நம்ம தப்பித்து ஓடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். எனவே நாமும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இணைந்து இருக்க வேண்டும். கொசுவை அடிக்க தெரிஞ்ச எனக்கு ஏன் சிங்கத்தை அடிக்க முடியாதா? என்னுடைய வலு அவ்வளவு இல்லை. நான் சிம்சோனா, சிங்கத்தினுடைய தாடையை பிளப்பதற்கு? கிடையாது. சிம்சோனாக இருந்தால் பிளந்து விடலாம். ஆனா நம்ம சோம்பேறியாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? தப்பித்து ஓடத்தான் முயற்சி செய்ய முடியும். எனவே தந்தையோடு இணைந்திருக்கும் போது என்ற ஒரு பிரச்சனைகளும் நமக்கு வராது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது நாம் அல்ல, இறைவன் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் ஆண்டவரிடமிருந்து வரங்களை பெறுகிறார். அந்த ஆமீன் என்ற ஒற்றை வார்த்தையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் முடிவெடுக்கிறார், நான் ஆண்டவரின் அடிமை அப்படிங்கிறார். சரி, குழந்தைய கொடுங்க, நான் வளர்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படிப்பட்ட ஒரு தாயாக இருந்திருந்தால் இயேசு சிலுவையில் அறைய விட்டிருக்க மாட்டாங்க. மகனே வேண்டாம், எழுந்து வா, போவோம், நம்மளுடைய வேலையை பார்ப்போம் என்று சொல்லி இருந்திருப்பார். ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவருடைய அடிமையாக இருந்ததனால், ஆண்டவரோடு இணைந்து இருந்ததனால் இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவருக்கே கையளிக்க முன் வருகிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நான் இறைவனோடு இணைந்திருக்கும் போது எனக்கு பிரச்சனை வராதா என்றால் பிரச்சனை வராதுன்னா இல்லை.
அந்த வந்த பிரச்சனை பூரா இறைவன் பார்த்து கொள்ளுவார் என்றதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனோடு இணைந்து இருக்கிறோம் என்பதற்கு நமக்கு ஆழமாக இருக்கும். ஒரு திருமணத்திலே வந்த காலாக இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பேழை, கணவன் மனைவி இருவரும் சொல்வார், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு துணையாக இருப்பேன், பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் அந்த உடன்படிக்கை, அந்த இணைந்து இருப்பது போல. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, கணவன் மனைவி தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான் அப்படின்னு சொல்லுவார். ஒன்றித்திருக்கிறது என்பது உடலோடு மட்டுமல்ல, ஆன்மாவோடு இறைவனோடும் உடலோடு இந்த உலகத்தோடும் இருக்கிறது தான் அந்த நிலையை சொல்லுகிறார். எனவே நான் ஆன்மாவோடு இறைவனோடு இணைந்து விட்டேன் என்றால் எந்த பிரச்சனையையும் நான் சந்திக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை, ஆண்டவர் சந்தித்து விடுவார். தாவீதுக்கு வராத பிரச்சனையா? கோலியாத்தை பார்க்கிறார், யார் தாவீது? தாவீதா போய் சந்திக்கிறார்? கிடையாது, ஆண்டவர் போய் சந்திக்கிறார். ஆண்டவர் தான் கோலியாத்தை வீழ்த்த அவருக்கு முன்னே செல்கிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நான் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஆண்டவர் சொல்ற, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள்ங்கிறார். இப்ப வேறு ஆண்டவராக இருக்கிறார். நம்ம போய் தண்ணியை உறிஞ்சணும், நல்ல இடத்துல இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஆண்டவர் நல்ல மண்ணில இருக்கிறார், நல்ல நீரூற்றாக ஓடை பருகில இருக்கிறார், நல்ல வேருக்கு தண்ணீர் வருகிறது. அந்த வேரினோடு நம்ம இணையப்பட்ட அந்த கொடிகளாக இருக்க வேண்டும். இப்ப வேறு எங்க இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேறு ஆண்டவர் தான் கண்டுபிடிச்சாச்சுன்னா, கொடியா இருக்கிற நம்ம அவரோட போய் ஜாயின் பண்ண போதும், அவரோட இணைந்தால் போதும், நம்ம நல்லா அதிகமான கனி கொடுப்போம். இல்ல எனக்கு வேறு வேணாம், நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு பணம் போதும், எனக்கு பதவி போதும், பட்டம் போதும் என்று சொன்னால் இதை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? இணைந்திருப்பது என்பது அது அல்ல. டாக்டருக்கு படிச்சா தான் ஆண்டவர் சொர்க்கத்தை காட்டுவாரா? டாக்டருக்கு படிச்சவங்களுக்கு என்ன 200 வருஷம் வாழுங்கன்னு சொல்லுவாரா? இல்ல வக்கீலுக்கு படிச்சவங்க இன்னும் ஒரு 100 வருஷம் வாழுப்பான்னு சொல்ல போறாரா? இல்ல நீங்க பணக்காரரா இருக்கீங்க, ஐயோ நீங்க 10,000 கோடி வச்சிருக்கீங்களே, நீங்க சரி நீங்க ஒரு 300 வருஷம் வாழ்ந்துக்கன்னு சொல்ல போறாரா? கிடையாது. ஆண்டவருடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு. நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது ஒரு நாள் வாழ்ந்தால் அது 1000 ஆண்டுகள் வாழ்வதற்கு சமம். நாம் ஆண்டவரோடு இணையவில்லை என்றால் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அது ஒரு நாளுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் இறைவனோடு இணைந்திருக்கும் போது நமக்கு எந்நாளும் இன்பமே. இறைவனோடு இல்லையிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும் துன்பமாகத்தான் தெரியும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இணைந்திருப்போம் இறைவனோடு, எந்நாளும் செழித்திருப்போம் ஆண்டவரோடு, கனி கொடுக்க முன் வருவோம். ஆகவே இறைவனோடு இணைந்திருப்போம். ஆமென்.